பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான பூண்டு சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், வரமிளகா ஒரு 5-6 மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு பாருங்கள், ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டுக்கு ஈக்குவலாக சேர்த்துடலாம். பாருங்கள், இதுவும் ஒரு 10-12 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். நல்லா பெரிய தக்காளி தான், ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றலாம். அடுத்து கடுகு சேர்த்துடலாம். அடுத்து பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்துடலாம். பாருங்கள், அரைச்ச பூண்டு சட்னி நம்ம இதில் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கலாம். அப்படியே கிண்டி விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். சும்மா ஒரு நிமிஷம், அப்படியே 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா போதும். நம்ம அப்படியே எண்ணெய் மிதந்து சுண்டி வரும். அப்போங்க நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான பூண்டு சட்னி. பூண்டோட காட்டமே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.